ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு ப்ராடக்ட்டோட அன்பேக்கிங் அண்ட் ரிவ்யூவோட வந்திருக்கேன். ஓகேங்களா, என்ன ப்ராடக்ட் அப்படின்றது நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு சோலார் பேனல் கலந்த ஒரு டார்ச் மாதிரி தான். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன், ஒரு ப்ராடக்ட்டோட வீடியோ போட்டிருப்பேன். அது என்ன ப்ராடக்ட்னு உங்களுக்கு காட்டியே போடுறேன். என்கிட்ட இப்போ இருக்குது, இது பாருங்க, இதான் அந்த ப்ராடக்ட். இதுக்கான ரிவ்யூ நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இது கிட்டத்தட்ட இப்போ நான் காட்ட போகிற ப்ராடக்ட் கிட்டத்தட்ட வந்து இதே மாதிரியே ஒரு சிமிலரான ஒரு ப்ராடக்ட் தான். ஓகேங்களா, ஸோ வாங்க இப்போ நம்ம இதை அன்பேக் பண்ணி பார்த்துடலாம். இதை நான் ஏன் எடுத்தேன், இதை சில விஷயங்களுக்கு நான் காட்ட வேண்டியது இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காட்டணும். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் வந்து எங்கேருந்து எடுத்திருந்தேன் அப்படின்னா, நம்மள யூஷுவல் அமேசானில் தான் எடுத்திருந்தேன். ப்ரைஸிங் இல்லைன்றது அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா, இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து முதல்ல வந்து நீங்கள் திருப்பதி இந்த மாதிரி இடங்கள்லாம் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா வந்து ரொம்ப கம்மி விலைக்கே உங்களுக்கு ஸ்ட்ரீட்லேயே கிடச்சிருந்தது. பட் இப்போ அது கிடைக்க மாட்டேங்குது. அப்போலாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்போலாம் வந்து நான் வந்து வாங்கியிருக்கணும். வாங்கியிருந்தேன் ரொம்ப கம்மி விலைக்கு, 100 ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் வாங்கியிருக்கலாம். என்ன பண்ணுறது, அப்போ என்னால் வாங்க முடியல. இப்போ தான் வாங்க முடியுது. நோ ப்ராப்ளம். ஸோ இதாங்க டப்பா. இது வந்து ஒரு ஜென்ரிக் ப்ராடக்ட்டு. ஸோ எந்த ஒரு பிராண்டும் இருக்காது. டேப் போட்டு மூடி வச்சுருக்காங்க. கவர் கூட பிஞ்சி தான் இருக்கா, ரைட்டு. இதையும் வந்து ஒரு கடைசி ஐட்டம் அந்த செல்லர்கிட்ட. ஏன்னா அந்த செல்லர் பேஜே, அந்த ப்ராடக்ட் பேஜே இப்போ இல்லை. ஓகே ஃபைன். ஸோ ப்ராடக்டை கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணியாச்சு. இதுவும் வந்து ஒரு கீ செயின் கலந்த ஒரு சோலார் டார்ச் தான் மக்களே. ஓகே, ஸோ எஸ், இதுதான் ப்ராடக்ட்டு. நீங்கள் பார்த்துக்கோங்க, ஜூம் ப்ராப்பராக ஆக மாட்டேங்குது. யா, ஸோ உங்களுக்கு இப்போ கொஞ்சமாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இதான் வந்து சோலார் டார்ச்சு. எங்கடா பட்டன் இல்லை? ஓ, பட்டன் இங்கே இருக்கா? ஓகே, ஸோ இது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலாரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டார்ச் தான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எரியுதா, மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சா ஒர்க் ஆகுதா அப்படின்னு, ஒர்க் ஆகுது. ஓகே, ஆல்ரைட். இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். இல்லை, சோலாரை 3 நேரம் ஆஃப் ஆகணும். ஆஃப் ஆகலை. மேபி இது சார்ஜில் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எஸ், இதான் இது வந்து சோலாரில் சார்ஜ் ஆகக்கூடிய, ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு டார்ச் தான் இது. ஓகேலா, ரொம்ப டிம்மாக இருக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப டிம்மாக இருக்குது. நான் இதை எதிர்பார்க்கல. கொஞ்சமாவது உங்களுக்கு லைட் இருக்கும்னு நினச்சேன். ரொம்ப டிம்மாக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, இதை திங்க் நான் ரிட்டன் தான் பண்ணணும். எந்த வகையிலும் யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, உங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு விஷயம் காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஓகேல, இது வந்து கீ செயினாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கீ செயின் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன் மக்களே. இது வந்து உங்களுக்கு டார்ச்லேயும் கிடைக்குது. அது கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்றத நான் எடுக்கலை. ஓகேலா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயே வந்து ஒரிஜினலும் இருக்குது, ஃபேக்கும் இருக்கும் மக்களே. ஓகேலா, ஒரிஜினல் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இது ஆக்சுவலாக இப்போ ஒரிஜினலாக ஃபேக்கான்றது என்னால் கெஸ்ஸே பண்ண முடியல. வச்சிடுறேன். ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படின்றது என்னால் கெஸ் பண்ண முடியவில்லை. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக 2 டைப் ஆஃப் ப்ராடக்டாக வருது கைஸ். ஒன்று ஃபேக்கு, ஒன்று ஒரிஜினல். ஒரிஜினல் எப்படி இருக்கும்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஃபேக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே மட்டும் உங்களுக்கு மாறும். எப்படி மாறும் அப்படி கேட்டிங்கன்னா, ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரீசார்ஜபிள் லித்தியம் பேட்டரி போட்டிருப்பாங்க. அண்ட் சோலாரோட கனெக்டடாக இருக்கும். ஸோ தட் அது சோலார்லேருந்து சார்ஜ் ஆகி இந்த மேலே இருக்க லைட் ஒர்க் ஆகும். ஆனால் இதே வந்து ஒரு டூப்ளிகேட்டாக இருந்ததுன்னா, இந்த சோலார் பேனலை சும்மா வந்து ஒரு நார்மலான ஒரு கண்ணாடி எடுத்து அதை வந்து பெயிண்ட் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா சோலாரோட கனெக்டடாக இருக்குது அந்த பேட்டரி வந்து நார்மலான ஒரு பட்டன் பேட்டரி உள்ளே போட்டிருப்பாங்க. ஸோ அதான் ஃபேக்கு. ஓகேலா, ஸோ அது எப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா வந்து இட் வில் ஒர்க். அதாவது இந்த டார்ச் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, தட் இஸ் ஆல் ஃபைன். பட் பிரச்சனை என்னன்னா, டார்ச் வந்து இப்போ ஒர்க் ஆகுதுல்ல, இதே ஒரிஜினல் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஆகிக்கும். பட் ஆனால் அதே ஒரு டூப்ளிகேட் அப்படின்னா இது சார்ஜ் ஆகாது. ஓகேங்களா, அண்ட் நாளடையில் ஒரு கண்டினியூஸாக நீங்கள் கண்டினியூஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிலாம் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி போனதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அண்ட் இது சார்ஜ் ஆகாது. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதுதாங்க இந்த ப்ராடக்ட்டில் இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளமே. இப்போ என்னால் அதை கெஸ் பண்ண முடியல. ஏன்னா வந்து இப்போ நான் அதை கண்டுபிடிக்கணும், இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நான் கண்டுபிடிக்கணும்னா என்கிட்ட ஒரே ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, இதை ப்ளை பண்ணி பார்க்கணும். அதாவது ஓப்பன் பண்ணி உள்ளே செக் பண்ணணும். பட் இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா வந்து
சப்போஸ் எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கலாம் ரிட்டர்ன் பண்ண முடியாது, ஏன்னா டேமேஜ் ஆகக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னா, ஆக்சுவலாக இங்கே இருக்கும் பட்டனு இங்கே இல்லாமல் இங்கே கொடுத்துருக்காங்க அதிசயமாக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா இதை வந்து இப்படி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 2 days கண்டினியூஸாக ஓடிச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் போயிடும். ஒரு டார்க்கான இடத்துல வச்சிடணும், சார்ஜ் போயிடும். அதுக்கப்புறம் இது வச்சு இது வந்து ஒரு சன்லைட் வச்சோம்னா சார்ஜ் ஆகணும். ஸோ சார்ஜ் ஆச்சு அப்படின்னா இது ஒரிஜினல், சார்ஜ் ஆகலாம் டூப்ளிகேட். ஸோ அப்படி தான் நான் செக் பண்ணணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ நான் அதை பண்ண போகிறது கிடையாது. ரீசன் என்னென்னா வந்து லைட் ரொம்ப ரொம்ப டிம்மாக இருக்குது. இவ்வளோ கேவலமான ஒரு டிம்மான லைட் வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இல்லைனா ஆக்சுவலி இந்த ப்ளூ லைட் இது வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த கரன்சிலாம் செக் பண்ணக்கூடிய லைட் ஆக்சுவலாக, அதுக்காக தான் இந்த டிவைஸு. பட் நான் சரி நைட்டில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு நைட்டில் கொஞ்சம் டிம் லைட் தேவை அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் இது பட்டும் டிம்மாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டிம்மாக இருக்குது. ஸோ இது எனக்கு வேலைக்கு ஆகுது. அது மட்டும் இல்லை, ஐ திங்க் ஒரு எல்இடி மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்களேன், நடுவில் இருக்க எல்இடி மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. 3 எல்இடியும் ஒர்க் ஆகாத மாதிரி எனக்கு தெரியுது. ஏதோ தில்லு முள்ளு பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது மக்களே. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி நான் அதை ரிட்டன் பண்ணிவிடுவேன் கைஸ். ஓகேங்களா, இது வந்து நாட் ஒர்த்தி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேலா, ஸோ எஸ் இதுதான் கைஸ் இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ. அண்ட் மோர் ஓவர் ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் இப்போ ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டாக அமேசான் அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கின உடனே ஒரு 2 நாளில் இந்த ப்ராடக்ட்டோட பேஜே தூக்கிட்டாங்க. இந்த ப்ராடக்ட் இப்போ அன்அவைலபிள்னு இல்லை, யூஸ்வலாக வந்து ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் அன்அவைலபிள்னு காட்டலாம். அப்படிலாம் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் பேஜே இல்லை, சுத்தமாக தூக்கிட்டாங்க. தெரியல, ஏதோ தில்லுமுள்ளு இருக்குது இந்த ப்ராடக்ட்டில். ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ இதை ரிட்டன் பண்ணிட போகிறேன். ஓகேலா, சரி ரிட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இது ஆக்சுவலாக இன்னும் சார்ஜ் போடலை, இதை நான் காட்டியிருப்பேன். ஸோ இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் அண்ட் இதில் வந்து எது வந்து பெட்டர், எது நீங்கள் வாங்கலாம் அப்படின்றது ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கலாம். ஓகேலா, ஸோ கம்பேரிசன் சொல்லிடுறேன் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓகே, இது இப்படி சைட் பை சைடு வச்சுக்கலாம். நான் சைட் பை சைடு இப்படி வச்சு உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் அண்ட் பில்ட் குவாலிட்டி. சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதுதான் வின்னிங். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நீங்கள் பாக்கெட்டில் வச்சு நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதான் வந்து வின்னிங் உங்களுக்கு சைஸை பொறுத்திருக்கு. பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். ஏன்னா ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து ரெண்டுமே சேம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ரெண்டுமே ஈக்குவல். ஓகேங்களா? ஓகே, மூணாவது பார்த்திங்கன்னா வந்து இதோட வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கீ செயின். ஸோ அதுவும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதுலேயும் வந்து கீ செயின் கொடுத்துருக்காங்க குட்டியாக, இதுலேயும் கீ செயின் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சின்னதாக அழகாக இருக்குது. ஸோ இது வின்னர்னே வச்சுக்கலாமே. ஸோ இது வந்து இதில் வந்து இது வின்னரு. ஓகே, நவ் கமிங் டு தி இட்ஸ் பேட்ரி கெப்பாசிட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரீசார்ஜபிள் தான். இது எனக்கு ரீசார்ஜபிளாக இல்லையான்றதே எனக்கு தெரியல பேசிக்கலாக. ஏன்னா நான் ஓப்பன் பண்ணி தான் செக் பண்ணோம். ஆனால் இதில் அப்படி இல்லை. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகுதா, பேட்ரி ரீசார்ஜ் ஆகுதா இல்லையான்றதே உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த எல்இடி மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு எல்இடி தெரியுதுல, இந்த எல்இடி மூலமாகவே நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி அந்த பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இதில் இது எரிஞ்சதுனாலே ஆட்டோமேட்டிக்காக இது சார்ஜ் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ரீசார்ஜபிள் அண்ட் இட் ஹாஸ் அபவுட் 1100 mAh பேட்ரி. இது பார்த்திங்கன்னா ரீசார்ஜபிளாக இல்லைன்றே நம்மளுக்கு தெரியல, அது ரீசார்ஜ் பண்ணால் தான் தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட பேட்ரி கெப்பாசிட்டி எனக்கு தெரிஞ்சு 300 சம்திங் தான், 200 300 mAh தான், ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ அதனால் எது வின்ஸ்னால் இது தான் வின்ஸ். ஓகேலா, அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பவர் பேங்க் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நீங்கள் ரீசார்ஜ் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட செல்ஃபோனாக இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டிவைஸஸாக இருக்கட்டும், நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் வின்னர். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு பவர் பேங்க் ஆப்ஷன் இருக்குது, இதில் பவர் பேங்க் ஆப்ஷன் இல்லை. ஓகேலா, ஸோ அகெயின் வந்து இதுதான் கைஸ் உங்களுக்கு வின்னர். ஓகேலா, அண்ட் ஃபைனலி என்ன சொல்கிறது, ஒரு அவுட்கம் அப்படின்னு பார்க்கும்போது காம்பேக்ட்னஸ் அண்ட் ஈவன் இதோட டார்ச் கூட பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். அதனால் நல்லா பிரைட்டாகவே இருக்குது. இது டார்ச் கூட உங்களுக்கு வந்து பிரைட்டாக எந்தளவுக்கு இல்லை. ஸோ அதுலேயும் இதான் இன்னும் இல்லை வின்னர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வின்னிங் கேசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வின்னிங்காக இருக்குது. இது வந்து அந்தளவுக்கு இல்லை. ஓகேலா, அது மட்டும் இல்லாமல் ஃபைனலி ஒரு விஷயத்த சொல்கிறேன். ப்ரைஸிங் அப்படின்னு வரும்போது இதுவும் 400 ரூபா தான், இதுவும் 400 ரூபா தான். ரெண்டுவே 400 ரூபாவா? ஏண்டா இதில் பவர் பேங்க் இருக்குது, பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜபிள், டபுள் ரீசார்ஜபிள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோலார் மூலமாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இந்த போர்ட் மூலமாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சோலாரும் பெருசாக கொடுத்துருக்காங்க, பேட்டரியும் பெருசாக இருக்குது, எல்லாத்துக்குமே பெருசாக இருக்குது. ஓகேலா, ஐ மீன் காம்பேக்ட்னஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது. நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன், ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஓகேலா, அப்படி இருக்கும்போது இது 400 ரூபா, இது வந்து ஒன்றுமே கிடையாது. இது 400 ரூபான்றது
ரொம்ப ரொம்ப ஹை ப்ரைஸ். இதோட ஆக்சுவல் விலையே பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான் இருக்கணும், அது மாதிரி இருக்கக்கூடாது. பட் 400 ரூபான்றது டூ ஹை ப்ரைஸ். ஸோ இது வந்து ரிஜெக்டட் மக்களே, இது வந்து நம்ம வாங்கவே கூடாது. இதுதான் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் கீஸ் இதோட கம்பேரிசன். ஸோ நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் மக்களே. ஸோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரிவ்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இது டார்ச் ஒர்க் ஆகுறது நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஓகேங்களா? கம்பேரிசனில் இதுதான் வின்னிங். பட் இருந்தாலுமே இதை நான் திருப்பியும் சொல்கிறேன், டார்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து அந்தளவுக்கு நாட் ரெக்கமெண்டபிள். பட் ஆனால் வந்து இதே வந்து உங்களுக்கு ஒயிட் டார்ச்சாக இருந்ததுனா நீங்கள் வாங்கிக்கலாம், ரெக்கமெண்டட் தான். அன்லெஸ் அதுவைஸ் இது சார்ஜ் ஆகணும். ஸோ இப்போ நான் அதை செக்கே பண்ண போகிறதில்ல, ஏன்னா எனக்கு வந்து இதோட அந்த என்ன சொல்கிறது, இந்த மேலே இருக்க எல்இடி எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் வந்து இப்போ ரீசார்ஜ் பண்ணுறதா இல்லையான்றதே எனக்கு வந்து தேவையில்லாத விஷயம். ஸோ இப்போ நான் இதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் வாங்கிக்க போகிறேன் மக்களே, அண்ட் இதை வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக இன்னும் டெஸ்ட் பண்ணலை, இதை ஃபுல்லும் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வரணும். ஸோ எஸ் கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், another beautiful product review. Until this is Rajiv signing off. Take care, stay safe, and bye guys.